ஓகே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து எக்செப்ஷன். ஆம், எப்போதுமே வந்து நம்ம ப்ரோகிராம் பிஎல்எஸ்க்கு எழுதையில ஆம், எரர்ஸ் ஏதாச்சும் நமக்கு இஷ்யூ வருது ப்ரோகிராம் கோடிங்ல அப்படின்னா வந்து இந்த ப்ரோகிராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா வந்து அந்த எரரை வந்து ஹேண்டில் பண்ணும். அந்த எரரை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் எக்செப்ஷன். ஸோ நார்மலா வந்து ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்டா வந்து ஒரு சில எக்செப்ஷன் குடுத்திருப்பாங்க. அந்த எக்செப்ஷன யூஸ் பண்ணி நம்ம வந்து என்னன்னா, அந்த எரர் இதாகுறத ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இத வந்து எக்செப்ஷன் ஹேண்ட்லர்ன்னு சொல்லுவாங்க. நார்மலா வந்து அம் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து ஆம் எக்ஸாம்பிள்க்கு பார்த்தீங்கன்னா, ஆம் இது பிகின் எண்டுல எக்ஸிகியூஷன் கோடுக்கு அப்புறம் நம்ம இந்த எக்செப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ என்னாகுன்னா, டிக்ளரேஷன் பார்ட்லயோ இல்ல பிகின் இந்த எக்ஸிகியூஷன் இது லாஜிக் எழுதுறோமோ இங்க, இதுல எந்த இடத்துல எரர் அதானாலும் இந்த ப்ரோகிராம் வந்து என்ன ஆகுதுன்னா, ஃபெயிலியர் ஆயி வெளிய வரும். இப்படி ஃபெயிலியர் ஆயி வெளிய வராம நம்ம எக்செப்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்னா, அந்த எக்செப்ஷன் பிளாக்ல நம்மளுக்கு அந்த கோடு வந்து ஹேண்டில் ஆயி, அந்த ப்ரோகிராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகும். பட் அந்த எரர் மெசேஜ நம்ம அங்க குடுக்க முடியும். ஸோ இதுதான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். இத வந்து என்னன்னா, ஆ இந்த எரர வந்து நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, இத வந்து எக்செப்ஷன் ட்ராப்பிங் சொல்லுவாங்க. இந்த எக்செப்ஷன் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணாம விட்டோம்னா, எக்செப்ஷன் ப்ராபகேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ எக்செப்ஷன் ப்ராபகேஷன்னா ப்ரோகிராம் வந்து ஃபெயில் ஆயிரும். எக்செப்ஷன் ஹேண்டில் பண்ணணும்னா, இது வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம், ஹேண்டில் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ஒரு கோட் யூஸ் பண்ணி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் எம்ப்ளாயி நம்பர் குடுக்குறேன். இப்ப என்னன்னா, நான் இந்த ப்ரோகிராம ரன் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோகிராம் என்ன எழுதியிருக்குன்னா, ஜஸ்ட் இந்த 3 4 வேரியபிள் நார்மல் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எரர் மெசேஜ், எரர் கோடுங்கிறது 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன எரரு, அதுக்கான எரர் ஆரக்கிள் வந்து டிஃபால்ட்டா ஒவ்வொரு எரருக்கும் ஒரு எரர் கோட் இருக்கும். அந்த எரர் கோட கேட்ச் பண்றதுக்கு நான் ஒரு வேரியபிளும், அதுல எரர் மெசேஜ் இது பண்றதுக்கு ஒரு வேரியபிளும் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் வேற என்ன இந்த இன்புட் அப்புறம் எடுத்துட்டு ஜஸ்ட் ஒரு இன்சர்ட் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த இன்சர்ட் ட்ரை பண்ணி அத பிரிண்ட் பண்ணியிருக்கேன். இதுல வந்து எதுவும் இஷ்யூ ஆச்சுன்னா, ஆ நம்ம அத வந்து இந்த எக்செப்ஷன்ல ஹேண்டில் பண்ணலாம். அந்த எக்செப்ஷன் வந்து ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்டா ஒரு சில எக்செப்ஷன் குடுத்திருப்பாங்க. அந்த எக்செப்ஷன் வந்து என்னன்னா, ஆம் அ அ டிஃபால்ட்டா அவங்க அவங்க என்னன்னா, ப்ரீ டிஃபைன்டா வந்து இந்தந்த எக்செப்ஷன்லாம் நடக்கலாம். அதுல வந்து நோ டேட்டா ஃபவுண்ட். என்னன்னா, நம்ம செலக்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறோம். அந்த செலக்ட் ஸ்டேட்மெண்ட்ல டேட்டா எதுவுமே வரலைன்னா, அப்போ வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் அந்த எக்செப்ஷன் வரலாம். ஸோ வந்து இது வந்து ஸ் அ ஸ் ஸ்கேலார் ஆர் சிங்கிள் வேரியபிள் வந்து ஒரு வேல்யூ தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போதைக்கு வந்து மல்டிபிள் வேல்யூஸ் ஃபெட்ச் ஆயி வந்துச்சுன்னா, அந்த டூ மெனி ரோஸ் அந்த இன்புட் வந்து அ இப்ப வந்து அ கே நம்பரா டிக்ளேர் பண்ணி நம்ம வேர்க்கர் ஸ்ட்ரிங்கா குடுத்தோம்னா, அப்போ வந்து
இன்வேலிட் நம்பர். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்ஸெப்ஷன் வரும். இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு எக்ஸெப்ஷன். ஆரக்கிள்ல இன்னொரு எக்ஸெப்ஷன் குடுத்திருப்பாங்க. வென் அதர்ஸ். வென் அதர்ஸ் வந்து டிஃபால்ட் எக்ஸெப்ஷன். ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் இல்லாம வேற எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் இந்த வென் அதர்ஸ்ல நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். வென் அதர்ஸ் வந்து ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன். ஸோ எந்த ஒரு எக்ஸெப்ஷன் வந்தாலும் வென் அதர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். பட் ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் வந்து யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணோம்னா பெட்டர். ப்ரீடிஃபைன்ட் எக்ஸெப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்துல ஃபைனலா வந்து வென் அதர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இப்ப நம்ம இப்ப ரன் பண்ண கோட்ல என்னன்னா யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட் ஆயிருக்கு. யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வயலேட் ஆயிருக்கு. யூனிக் என்னன்னா வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் வாட்டி குடுக்கையிலயும் 1, 2, 3, 4 குடுத்துருக்கேன். செகண்ட் வாட்டியும் 1, 2, 3, 4 குடுத்துருக்கேன். ஏன்னா வந்து எம்ப்ளாயி நம்பர் வந்து ஆ யு யூனிக் இந்த யூனிக் கன்ஸ்ட்ரெயின் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து டூப்ளிகேட் ஆகக்கூடாது இந்த இஎம்பி டேபிள்ல. அதனால வந்து இந்த எரர் வந்து நம்மளுக்கு வயலேட் ஆயிருக்கு. ஸோ அத வந்து நான் வந்து என்னன்னா ஸோ இப்போ வந்து நான் என்னன்னா இப்ப இந்த கோடு இல்ல அப்படின்னா என்ன ஆகும்னா, நான் வந்து ஜஸ்ட் எக்ஸெப்ஷன் இல்லாம ரன் பண்றேன். ஸோ எக்ஸெப்ஷன் இல்லாம ரன் பண்ணா என்ன ஆகும்னா, இந்த ப்ரோகிராம் கம்ப்ளீட் ஆகாம என்னன்னா, இந்த ஃபெயிலியர் வந்தோனே இந்த பிளாக் வெளிய வந்துரும். வெளிய வந்துட்டு இது வந்து சக்சஸ்ஃபுல் ஆகாம ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ அத வந்து எக்செப்ஷன் ப்ராபகேஷன்னு சொல்லுவாங்க. நம்ம இத வந்து ஹேண்டில் பண்ணிட்டோம்னா, எக்செப்ஷன் வந்து ஹேண்ட்லர் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணணும். இது வந்து ட்ராப்பிங் சொல்லுவாங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப நான் இந்த இத கமாண்ட் பண்ணிட்டேன். இந்த கமாண்ட் பண்ணிட்டேன்னா இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகாது. இது வந்து மல்டிபிள் ப்ரோ கமாண்ட்ஸ். ஜஸ்ட் இந்த இது எக்ஸிக்யூட் பண்ணும். இதுல எதுவும் எரர் வந்துச்சுன்னா நம்ம நான் வந்து ஜஸ்ட் எல்லாமே நல்லா வருதுங்க. ஸோ இது வந்து என்னன்னா, இந்த ப்ரோகிராம் வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகல. ஆ இது வந்து என்னன்னா, ஜஸ்ட் எரர் டிஃபால்ட் எரரா குடுத்துட்டு, என்னன்னா ப்ரோகிராம் வந்து கம்ப்ளீட் ஆகாம வெளிய வந்துருச்சு. ஸோ இது வந்து நல் இன்சர்ட் பண்ண முடியாது எம்ப்ளாயி நம்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கு. இன்சர்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எம்ப்ளாயி நம்பரே நல்லுன்னு இருக்கு. ஸோ இது நாட் நல் கன்ஸ்ட்ரெயின் இருக்கறனால நல் இன்சர்ட் பண்ண முடியாது. இன்சர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டைரக்ட்டா வெளிய வந்துருச்சு. இந்த ப்ரோகிராம் ஃபெயிலியர் ஆகல. பட் இந்த எரர வச்சு இதாயிருச்சு. பட் ஓவரால் ப்ராசஸே வந்து டெர்மினேட் ஆயிரும். ஸோ ஆனா அப்படி டெர்மினேட் ஆகக்கூடாது. இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிட்டு மறுபடியும் கன்டின்யூ ஆகணும் அப்படின்னா, அதுக்கு நம்ம இந்த எக்செப்ஷன் யூஸ் பண்ணணும். அது வந்து ஆ நாட் நல் க கன்ஸ்ட்ரெயின் நாட் நல் இது வந்திருக்குன்னா, இப்ப இத நம்ம வென் அதர்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா exception just when others இப்ப நம்ம இந்த இது டிக்ளேர் பண்ணியிருக்கோம். வென் அதர்ஸ் இந்த இப்ப வந்து இங்க எந்த ஃபெயிலியர் இருந்தாலும், இப்ப இந்த வென் அதர்ஸ்க்கு வரும். வென் அதர்ஸ்க்கு வந்து இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆயிட்டு, இந்த ப்ரோகிராம் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறம் வேற எதுவும் கோடு இருந்துச்சுன்னா, அந்த கோடு கன்டின்யூ ஆகும். இப்ப எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோகிராம் வந்து ஃபெயிலியர் ஆகல. இந்த இது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஏன்னா வந்து
நம்ம இதுல வந்து என்னன்னா ப்ரோகிராமே டெர்மினேட் ஆயிருச்சு. ஆனா இங்க வந்து டெர்மினேட் ஆகல. இது சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. பட் இந்த எக்செப்ஷன ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கோட்ல ஏதோ எரர் இருக்கு. அந்த எரர் வந்து ஃபெயிலியர் ஆனாலும், அந்த ஃபெயிலியர ஹேண்டில் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபர்தரா வந்து வேற எதுவும் நம்ம லாஜிக் அப்ளை பண்ணலனாலும், இந்த லாஜிக்க நம்ம இந்த எக்செப்ஷன் பிளாக்ல அப்ளை பண்ணலாம். பட் இந்த ப்ரோகிராம் வந்து ஃபெயிலியர் இல்ல. சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஃபர்தரா வந்து இந்த ப்ரோகிராம் வந்து கன்டின்யூ ஆகும். சரிங்களா? அப்படி நம்ம எக்செப்ஷன் ஹேண்டில் பண்ணலாம். இதுல வந்து define the exception. Okay. So இதோட சின்டாக்ஸ் இதுதான் சின்டாக்ஸ். ஸோ எக்செப்ஷனுக்கு அப்புறம் இந்த எக்செப்ஷனுக்கு அப்புறம் நம்ம இங்க டிக்ளேர் பண்ணலாம். ஸோ ஆரக்கிள்ல ப்ரீ டிஃபைன்டா ஒரு சில எக்செப்ஷன் குடுத்துருக்காங்க. அதுல வந்து ஒன் பை ஒன் பார்க்கலாம். அது வந்து ஒரு 15 to 16 எக்செப்ஷன் நெனைக்கிறேன். அந்த எக்செப்ஷன் வந்து ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்டா குடுத்துருக்காங்க. அதுல ஒன் பை ஒன் பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் எப்போ வரும் அப்படின்னா, ஜஸ்ட் இப்போ என்ன பண்றோம்னா, இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் செலக்ட் ename from emp ஒரு வேரியபிள் ename டிக்ளேர் பண்ணிடுறேன். cut off 10 என்ன பண்ணா இன்ட்டு இந்த வேரியபிள போடுறேன். இப்போ வந்து என்னன்னா நான் வந்து இதுல வந்து நான் என்னன்னா டைரக்டா ஹார்ட் கோட் வேல்யூ நான் கொடுக்குறேன். வேர் ename equal to ஜஸ்ட் நான் இதுல இல்லாத ஒண்ணு கொடுக்குறேன். ட்ரிபிள் எக்ஸ் இப்படி ஒரு டேட்டாவே இல்ல. அப்போதைக்கு என்ன ஆகும்னா இந்த query fetch பண்ணையில டேட்டாவே இருக்காது. ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம எக்செப்ஷன் எதுவுமே ஹேண்டில் பண்ணலாட்டும் எக்செப்ஷன் ப்ராபகேஷன் ஆயிரும். இந்த இது டெர்மினேட் ஆயிரும். பட் இது வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் எக்செப்ஷன் இதாகும். ஸோ இப்போ வந்து என்னன்னா ஓகே ஆல்ரெடி வேரியபிள் சேம் நேம்ல டிக்ளேர் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த எரர் வருது. ஸோ வித்தின் த பிளாக்ல சேம் நேம்ல டிக்ளேர் பண்ண முடியாது. அதனால எரர் வருது. ஸோ இதை வந்து 1 and 2ன்னு கொடுத்துடலாம்.
பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த எரர் வருது. நோ டேட்டா ஃபவுண்ட். இந்த கொயரில இருந்து டேட்டாவே இல்ல. ஸோ அட் லைன் நம்பர் இந்த எரர் நோ டேட்டா ஃபவுண்ட் வந்து இந்த ப்ரோகிராம் வந்து டெர்மினேட் ஆயிருச்சு. பட் இத சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும்னா, ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்டா நம்மளுக்கு இந்த எரர் குடுத்துருக்காங்க. நோ டேட்டா ஃபவுண்ட். ஸோ இத யூஸ் பண்ணி நம்ம இத ஹேண்டில் பண்ண முடியும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்ப பார்த்தீங்கன்னா, இது வந்து சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆச்சு. எதனாலன்னா, இந்த எக்செப்ஷன்னால. நோ டேட்டா ஃபவுண்ட். இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஆரக்கிள் ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன நம்ம டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா, இந்த நோ டேட்டா ஃபவுண்ட் எக்செப்ஷன் வந்துச்சு. ஸோ சாரி நோ டேட்டா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எரர் மெசேஜ் இதாகுது. ஸோ பட் இந்த இடத்துல வந்து நமக்கு இதோட எரர் மெசேஜும், எரர் கோடும் வேணும்னா, ஆரக்கிள் டிஃபால்ட்டா இந்த 2 ஃபங்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. எஸ்கியூஎல் கோடு, எஸ்கியூஎல் மெசேஜ். இது என்ன செய்யும்னா, அதுல இருக்க மெசேஜ அ லோட் பண்ணிட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு அ அந்த டீட்டெயில்ஸ குடுக்கும். என்ன எரர் கோடு. ஸோ இங்க வந்திருக்க இந்த எரர் மெசேஜ் கோடும் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் வேணும்னா, இந்த 2 ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அத ஹேண்டில் பண்ண முடியும். போட்டு பாருங்க. இது வந்து என்னன்னா, இந்த எரர் கோடு இது வந்து இருக்கு. எரர் மெசேஜ் இந்த இதோட பிரிண்ட் பண்ணியிருக்கேன். நோ டேட்டா ஃபவுண்ட் எரர் கோட்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கோம், எஸ்கியூஎல் எரர் கோட். அது என்ன கோடு வருது அத பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அந்த எரர் மெசேஜ் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத இங்க பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ORA 104 நோ டேட்டா ஃபவுண்ட். ஸோ எக்ஸாக்ட்டா வந்து இந்த ஃபெயிலியர் ஆகையில என்ன வந்துச்சோ, அந்த இத வந்து நம்ம அ அ இந்த எரர் கோட்ல வந்து நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ணி நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணிருக்கு. மெசேஜா ஸ்டோர் பண்ணிருக்கு. ஸோ இது மாரி நம்ம எக்செப்ஷன அ ட்ராப் பண்ணலாம். ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன். ஸோ இது மாரி வந்து மல்டிபிள் ரோஸ் வந்துச்சுன்னா, டூ மெனி ரோஸு, இன்வாலிட் நம்பர்னா இன்வாலிட் நம்பர் இது மாரி இது பண்ணலாம். பட் இது பண்ணிட்டு இருக்கையில நம்ம இந்த எக்செப்ஷன்லாம் ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன். இந்த எக்செப்ஷன் இல்ல. அப்படி ஒரு சில எக்செப்ஷன் நம்மளுக்கு ப்ரீ டிஃபைன்டா இல்ல அப்படின்னா, அந்த டயத்துல வந்து வென் அதர்ஸ் இது பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வென் அதர்ஸ் இந்த எக்செப்ஷன் வந்து ஹேண்டில் ஆகும். இந்த வென் அதர்ஸ் யூஸ் பண்ணையில இது வந்து லாஸ்ட் எக்செப்ஷனா வரும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணா என்ன ஆகும்னா ஓகே. இந்த வென் அதர்ஸ் வந்து எப்போதுமே வந்து லாஸ்ட் எக்செப்ஷனா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்டிங்ல நம்ம குடுக்கக்கூடாது. எப்போனா அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷனோ, இல்ல வந்து ஆரக்கிள்ல நம்மளா எக்செப்ஷன் கிரியேட் பண்ணலாம். அந்த எக்செப்ஷனா இருந்தா அது எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா தான் வென் அதர்ஸ் இது வேணும். ஏன்னா வந்து ஆ அதுக்கு ஒரு ப்ராப்பர் மீனிங் இல்லாம போயிரும். ஏன்னா வந்து ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன்னால இருக்கும். அந்த ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன் ஹேண்டில் பண்றதுக்கு முன்னாடி ஆ டிஃபால்ட் எக்செப்ஷன் இது வந்து வென் அதர்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணோம்னா, ஸோ இந்த எக்செப்ஷன்லாம் டிக்ளேர் பண்ணியே வேஸ்ட். ஸோ அதனால என்ன பண்ணும்னா இந்த எரர் வருதும். ஸோ எப்போதுமே வென் அதர்ஸ் எக்செப்ஷன் வந்து ஃபைனல் லாஸ்ட்டா வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எத்தன எக்செப்ஷன் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் வென் அதர்ஸ் வந்து ஃபைனல் ஒண்ணா இருக்கணும். ஸோ லாஸ்ட்டா நம்ம லாஸ்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன எக்செப்ஷன் ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன் நம்மளுக்கு ஆ மோஸ்ட்லி வந்து என்ன செய்வோம்னா, ப்ரோகிராம் எழுதையிலேயே வந்து நம்ம ஃபேஸ் பண்ற எரர்ஸ்லாம் வந்து ஆம், நம்ம
அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸெப்ஷன்லாம் நம்மளே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போதுமே வந்து அ வென் அதர்ஸ் வந்து டிஃபால்ட்டா கோட்ல நம்ம குடுத்துருப்போம். பட் ரிமைனிங் எக்செப்ஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நம்ம அனாலிசிஸ். நம்ம வந்து என்னன்னா, இந்த இதுல வந்து எது மாரி எரர்ஸ் அக்கர் ஆகலாம். அத பொறுத்து நம்ம அந்த எக்செப்ஷன் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வந்து நோ டேட்டா ஃபவுண்ட் வருமா? இல்ல டூ மெனி வேல்யூஸ் அத ஃபெட்ச் பண்ணுமா? ஸோ அப்போதைக்கு நம்ம என்ன ப்ரொசீட் பண்ணணும்? அந்த மாரி டீட்டெயில்ஸ நம்ம அ இந்த ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன இது பண்ணலாம். ஸோ அ இதுல வந்து நான் ஒரு சில எக்செப்ஷன் மட்டும் சொல்றேன். ஸோ நோ டேட்டா ஃபவுண்ட் எப்போ வந்து ஆ டேட்டா இல்லாம இருந்துச்சுன்னா, அப்ப த்ரோ பண்றது நோ டேட்டா ஃபவுண்ட். ஆ டூ மெனி ரோஸ் வந்து மல்டிபிள் வேல்யூஸ ஃபெட்ச் பண்ணா, அப்ப ஃபெட்ச் பண்ணி பட் நம்ம வந்து இங்க வந்து சிங்கிள் ஸ்கேலார் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் மல்டிபிள் வேல்யூ ஃபெட்ச் ஆயிருக்குன்னா, அப்ப டூ மெனி ரோஸ் அந்த இது வரும். அதுக்கு வந்து நம்பர் நம்ம டிக்ளேர் பண்ற டேட்டா டைப் நம் அ அ நம்பரா இருந்து பட் இன்புட் வந்து வேர்ச்சர் 2வா குடுத்தோம்னா, அப்ப இன்வாலிட் நம்பர். அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸெப்ஷன் இருக்கு. வேலிட் நம்பர். ம். இன்வாலிட் நம்பர். அதுக்கப்புறம் வந்து ஆம். கர்சர் ஆல்ரெடி ஓப்பன். கர்சர் வந்து ஆ ஆல்ரெடி ஓப்பன் ஆயிருக்கையில மறுபடியும் ஓப்பன் பண்ணோம்னா, அந்த கர்சர் ஆல்ரெடி ஓப்பன் அந்த எரர் ஆ ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பிரைமரி கீல வந்துன்னா, அ அதுல வந்து டூப்ளிகேட் வேல்யூ இன்சர்ட் பண்ண ட்ரை பண்ணோம்னா, டூப் வேல்யூ இண்டெக்ஸ் அந்த எரர் வரும். ஆம். இன்வாலிட் கர்சர். ஆ அப்புறம் 0 டிவைடட் எரர். ஸோ 0வால மித்த நம்பர டிவைட் பண்ணா, அப்ப அந்த 0 டிவைடட் எரர். ஸோ வேற என்ன? ப்ரீடிஃபைன்ட் எக்செப்ஷன் ஆ ரொம்ப கம்மி தான். பட் அந்த எக்செப்ஷன் இல்லாம வேற எதுவும் வந்துச்சுன்னா, நம்ம வென் அதர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம ப்ரீடிஃபைன்ட் எக்செப்ஷன்ல நம்ம ஹேண்டில் பண்றது ஃப்ரீக்வென்ட்டா நம்ம யூஸ் பண்றது நோ டேட்டா ஃபவுண்ட் மோஸ்ட்லி நம்மளோட கோட்ல இருக்கும். நோ டேட்டா ஃபவுண்ட் டூ மெனி ரோஸ். ஆ இந்த இதையும் மே மேக்ஸிமம் நம்ம ஹேண்டில் பண்ணிப்போம். ஸோ நோ டேட்டா ஃபவுண்ட் டூ மெனி ரோஸ். அதுக்கப்புறம் இன்வாலிட் நம்பர் லெஸ் தான். பட் வென் அதர்ஸ் நம்ம டிஃபால்ட்டா நம்ம கோட்ல வச்சிருப்போம். ஸோ இதுல நம்ம ட்ராப் பண்ற எரர் மெசேஜ்க்கு வேற ஏதாச்சும் நம்ம ட்ராப் பண்ணாத எரர் மெசேஜ்னா இங்க ஹேண்டில் ஆகும். இத யூஸ் பண்ணி நம்ம ஃபர்தரா வந்து கோட் என்ஹான்ஸ்மென்ட்ல அந்த எரர் ஹேண்ட்லிங்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்படிதான் வந்து கோட் என்ஹான்ஸ்மென்ட் நடக்கும். ஸோ நம்ம கோட் வந்து ஒரு சில ஃபெயிலியர் இருந்தாலும் நம்ம ஃபெயிலியர் இல்லாம நம்ம ஃபர்தரா வந்து நம்ம கோட் கன்டின்யூ ஆகணும்னா, அப்போதைக்கு வந்து நம்ம இந்த மாரி எக்செப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம அ இது பண்ணுவோம். ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஆரக்கிள் இம்ப்ளிசிட் ஆ எக்செப்ஷன் சரிங்களா? எக்செப்ஷன். ஸோ இதெல்லாம் ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன். நான் ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன் இருக்கு. நான் ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன் என்னன்னா, ஆரக்கிள்ல வந்து இது மாரி நோ டேட்டா ஃபவுண்ட், டூ மெனி ரோஸ் மாரி அவங்க எக்செப்ஷன் கிரியேட் பண்ணாம, நான் ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷன் இருக்கும். அந்த எக்செப்ஷன்லாம் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ். பிசினஸ்ல வந்து ஒரு சில பேர் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இப்ப என்னன்னா, ஆ ஒரு நாளைக்கு வந்து மார்னிங் டைம்ல வந்து ஒரு 100 பேர் தான் வருவாங்க. அதுக்கு மேல வந்தாங்கன்னா, அத வந்து நீங்க வந்து எக்செப்ஷனா ஹேண்டில் பண்ணுங்க. ஆ அ அதே மாரி ஆம் அ ஒரு 1,00,000 மெம்பர்ஸ் தான் அதுல வந்து லாகின் பண்ணணும். அதுக்கு மேல வந்துச்சுன்னா, இந்த எக்செப்ஷன ஹேண்டில் பண்ணுங்க. அப்படின்னு சொல்லிட்டு பிசினஸ் ஓரியன்டட் அ இது வந்துச்சுன்னா, அத வந்து நம்ம ஹேண்டில் பண்றது ப்ரீ டிஃபைன்ட் நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன் சொல்லுவாங்க. அது நம்மளா டிக்ளேர் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ நம்மளா எக்செப்ஷன கிரியேட் பண்ணி அந்த எக்செப்ஷன ஹேண்டில் பண்ண முடியும். அதுக்கு வந்து நம்மளுக்கு 3 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணணும்.
இந்த நார்மல் ப்ரீடிஃபைன்ட் எக்செப்ஷன்ல நம்ம வந்து டைரக்ட்டா எக்செப்ஷன் பிளாக் போயிட்டு நம்ம அந்த எக்செப்ஷன டிக்ளேர் பண்றது மூலியமா நம்ம அச்சீவ் பண்ண முடியும். பட் நான் ப்ரீடிஃபைன்ட் எக்செப்ஷன்னா நம்ம தான் எக்செப்ஷன் டிக்ளேர் பண்ணணும். அதுக்கப்புறம் அத ரெய்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேண்டில் பண்ணணும். ஆ அதுக்கு வந்து என்னன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேட்டிவ் பார்ட்ல நம்ம என்ன எக்செப்ஷன் ஆ ரெய்ஸ் பண்ண போறோமோ, அந்த எக்செப்ஷன வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டிக்ளேர் பண்ணிறணும். ஸோ வேரியபிள் மாரி அந்த எக்செப்ஷன் வேரியபிள், அதுக்கப்புறம் எக்செப்ஷன் அது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஆப்பரேஷன் பண்ணணுமோ, எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து ஒரு அப்டேட் ஆப்பரேஷனே பண்றோம். அப்டேட் ஆப்பரேஷன் ஒண்ணும் இல்ல. அந்த அப்டேட் நடக்கல. எஸ்கியூஎல் நாட் ஃபவுண்ட்னா, அந்த அப்டேட் ஆப்பரேஷன் நடக்கலைன்னா, அப்ப நம்ம இந்த எக்செப்ஷன ரெய்ஸ் பண்ணு அப்டின்னா, என்ன ஆகும்னா, இந்த எக்செப்ஷன வந்து நம்ம இங்க ஹேண்டில் பண்ணியிருப்போம். ஸோ என்ன ஆகும்னா, அப்ப இந்த எக்செப்ஷன் வந்து ஹேண்டில் ஆகும். ஸோ இது மாரி நம்மளே எக்செப்ஷன டிக்ளேர் பண்ணி, அதுக்கப்புறம் பர்ட்டிகுலர் சினாரியோ அப்ப நம்மளே ரெய்ஸ் பண்ணி நம்ம ஹேண்டில் பண்றோம்னா, இது வந்து என்னன்னா யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன் சரிங்களா? இந்த யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன் வந்து நம்மளே ரெய்ஸ் பண்ணி நம்மளே ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அது வந்து ஆ இது வந்து என்னன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த பிசினஸ் ரூல்ஸ் நம்ம இந்த எக்செப்ஷன இதுக்கு வந்து எத்தன நான் யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன்லாம் அதெல்லாம் லிமிட் கிடையாது. நம்மளுக்கு எத்தன தேவையோ அத்தன வந்து நம்ம ஆ இந்த எக்செப்ஷன கிரியேட் பண்ணி அத நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம் கோட்ல. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ என்னன்னா, ஆ இந்த அப்டேட் நடக்கையில வந்து நான் செக் பண்றேன். எஸ்கியூஎல் நாட் ஃபவுண்டான்னு. அப்படி இல்லைன்னா, இந்த எக்செப்ஷன் ரெய்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த இதாச்சு. நான் ஆக்சுவலா இந்த கோட ரன் பண்ணி பார்க்குறேன். நான் வந்து டிக்ளேர் பண்ணாம இருக்கு. நெஸ்டட் பிளாக் எழுதியிருக்கேன். ஸோ இது இன்னர் பிளாக்கு. இன்னர் பிளாக் செப்பரேட் எக்செப்ஷன் இருக்கு. இது வந்து அவுட்டர் பிளாக்கு. பட் இந்த 2 வேரியபிளும் இன்னர் பிளாக் ஸ்கோப்ல இருக்கிறதுனால எரர் அடிக்குது. ஸோ அதனால நான் அவுட்டர் பிளாக்ல குளோபல் ஸ்கோப்ல அந்த வேரியபிள நான் டிக்ளேர் பண்ணேன்.
ஸோ என்ன ஆகும்னா, ஜஸ்ட் ஒரு சில டேட்டாவ இன்புட்டா குடுத்துட்டு, நான் என்ன பண்ணுவேன்னா, இங்க இந்த அப்டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்டேட் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த டிபார்ட்மெண்ட் நம்பர்ல குடுத்திருக்க டிபார்ட்மெண்ட் நேம் வந்து அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, ஆம் எழுதியிருக்கேன். பட் இந்த டிபார்ட்மெண்ட் நம்பரே இல்ல. ஸோ வந்து என்னன்னா, இந்த அட்ரிபியூட்ஸ் வேல்யூ செக் பண்ணிட்டு, எஸ்கியூஎல் நாட் ஃபவுண்ட் இந்த அப்டேட் வந்து சரியா நடக்கலைன்னா, இந்த எரர ரெய்ஸ் பண்ணு. இந்த எரரு. ஸோ என்ன பண்ணும்னா, இந்த ரெய்ஸ் பண்ண உடனே, இது வந்து எக்செப்ஷன் பிளாக்ல இந்த இது எங்க இருக்குன்னு செக் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ இது என்ன ஆகும்னா, இது ரெய்ஸ் ஆனோனே, இது வந்து இங்க வந்து இந்த இதுக்கு வந்துரும். ஸோ வந்துட்டு இந்த எக்செப்ஷன் பிளாக்ல இது வந்துட்டு, இந்த இத வந்து ரெய்ஸ் பண்ணும். ஸோ இது மாரி நம்ம பிசினஸ்ல வந்து இந்த ஆப்பரேஷன் அ நடக்கையில வந்து இந்த எரர் வருது. அதனால இது பண்றோம். ஸோ இந்த எரர் இல்லாம வேற ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா, நோ டேட்டா ஃபவுண்டோ, டூ மனி இயர்ஸோ இருந்தா இதாகும். அப்படி எதுவும் இல்லைன்னா, வென் அதர்ஸ் அவுட் சைடு வந்து வென் அதர்ஸ்ல வந்து ஹேண்டில் ஆகும். ஸோ அப்படி நம்ம எக்செப்ஷன ஹேண்டில் பண்ண முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல இதுல வந்து நான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண எரரே இந்த இதே ரெய்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இதே பிரிண்ட் ஆயிருச்சு. ஏன்னா சாரி கிவன் டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் அவைல். ப்ளீஸ் கன்ஃபார்ம் த டேட்டா. ஸோ இந்த எரர் மெசேஜ் வந்து இந்த பிளாக் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ அப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இந்த எரர் வழியில மறுபடியும் இன்சர்ட் பண்ணி விடலாம். ஸோ இந்த டேட்டாவ இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்ல. இந்த டிபார்ட்மெண்ட்ட இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ வந்து எந்த டிபார்ட்மெண்ட் இல்லாத டிபார்ட்மெண்ட் குடுத்தாங்கன்னா, அத இன்சர்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்ம இங்க இன்சர்ட் ஸ்கிரிப்ட் ரன் பண்ணலாம். எழுதலாம். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த கிளையன்ட்டோட ரெக்யர்மென்ட் நம்ம அந்த கோட நம்ம எழுதிக்கலாம். ஸோ பட் எக்செப்ஷன் வந்து இந்த ப்ரோகிராம் வந்து டெர்மினேட் ஆகாம கம்ப்ளீட் ஆகுறதுக்காண்டி நம்ம எழுதுறது தான் இந்த எக்செப்ஷன் பிளாக். சரிங்களா? இது மாரி நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன டிக்ளேர் பண்ணி, நம்ம ரெய்ஸ் பண்ணி, அத வந்து எக்செப்ஷன் பிளாக்ல ஹேண்டில் பண்றோம். ஸோ இது மாரியும் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ டிஃபைன்ட் எக்செப்ஷனையும் டிக்ளேர் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷனையும் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன் எல்லாமே பிசினஸ் ஆ ஆ கேட்கிற இது எக்செப்ஷன் சரிங்களா? ஆம். வேற என்ன? ஓகே. ம். ஸோ இதுல வந்து அப்டேட் ஆயிருச்சு. எங்க அப்டேட் பண்ணியிருக்கோம்? இதுல வந்து சென்னைங்கிறத அப்டேட் பண்ணிட்டோம். 10th டிபார்ட்மெண்ட் முன்ன சென்னை கிடையாது. இப்ப வந்து சென்னைன்னு அப்டேட் பண்ணியிருக்கோம். அந்த அப்டேட்டும் நடந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இங்க வந்து செட் டிநேம் ஈக்குவல் டூ நம்ம குடுத்த டிநேம் சென்னைக்கு டிபார்ட்மெண்ட் 10க்கு அப்டேட் ஆகணும்னு அது அப்டேட் ஆயிருச்சு. ஸோ அதனால இந்த உள்ள எக்செப்ஷன் போகல. நெக்ஸ்ட் இந்த மெசேஜ் பிரிண்ட் ஆயிருச்சு. சக்சஸ்ஃபுல்லி அப்டேட்டட். அதுக்கடுத்து எம்ப்ளாயி டேபிள்ல போயிட்டு இந்த இத இன்சர்ட் பண்ணியிருக்கு. இன்சர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரிண்ட் பண்ணி கம்ப்ளீட்டட்ன்னு நம்மளுக்கு மிரர் மெசேஜ் வந்துருக்கு. ஸோ எக்ஸ் இது. ஸோ இந்த இது கணக்கு இதாயிருச்சு. ஸோ இது மாரி நம்ம டேட்டாவ வேலிடேட் பண்ணி இன்சர்ட் பண்ணலாம். ஸோ நெறைய மெத்தட யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவ இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இன்சர்ட் பண்ணையில என்னென்ன ஆ எக்செப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டு நம்ம இது பண்ணலாம்னு சொல்லிட்டு டிஃபைன்ட் ஆன் த ரெக்யர்மென்ட் நம்ம இது பண்ணுவோம். பட் ஆ மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியில வந்து நோ டேட்டா ஃபவுண்டும், வென் அதர்ஸும் டிஃபால்ட்டா நம்ம கோட்ல லாஸ்ட்டா இருக்கும். ஸோ அதனால அந்த 2 எக்செப்ஷனும் வந்து ப்ரீ டிஃபைன்டா எப்போதுமே வந்து கோட்ல உங்களுக்கு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப்ல கேட்டாலும், நீங்க எந்த எக்செப்ஷன் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவீங்கன்னா,
டிஃபால்ட்டா எங்களோட கோட்ல வந்து நோ டேட்டா ஃபவுண்டும், வென் அதர்ஸும் நாங்க யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எக்செப்ஷன் எதுவும் கிளையன்ட் ரெக்வெஸ்ட் பண்ணா, அந்த எரர வந்து ட்ராப் பண்ணா, நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன் கிரியேட் பண்ணி, அதுல ஹேண்டில் பண்ணுவோம். ஸோ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுல எதுவும் ஆப்பரேஷன் இருந்தா இது பண்ணலாம். ஸோ இதுதான் நார்மல் எக்செப்ஷன் அண்ட் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ ஓகே. எக்செப்ஷன் இது பண்ணியாச்சு. அப்ளிகேஷன் எரர். இது நான் நாளைக்கு சொல்லித் தரேன். அப்ளிகேஷன் லெவல் எரர்ன்னு. ஸோ இது வந்து நம்மளா வந்து இந்த எரர் நம்பர் வந்து ஆரக்கிள் குடுக்குற எரர் நம்பர் இல்லாம, நம்மளா வந்து எரர் நம்பர் குடுக்கலாம். அந்த எரர் நம்பர் வந்து 20,000லேருந்து 20,999 இந்த நம்பர் ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். இது வந்து நம்மளா அந்த எரர் நம்பர் குடுக்கலாம். அது வந்து எரேஸ் அப்ளிகேஷன் எரர் யூஸ் பண்ணி குடுக்கலாம். ஸோ அத நாளைக்கு பார்க்கலாம். இது அம் ஸோ ஸோ அந்த எரர் நம்பர் இது பண்ணி ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு வந்து இந்த எக்செப்ஷன் இத க்ளோஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ எக்செப்ஷனோட மெயின் பர்ப்பஸ் என்னன்னா, ப்ரோகிராம் வந்து எந்த ஒரு எரர் வந்துச்சுனாலும், ஃபெயிலியர் வந்துச்சுனாலும், அந்த ப்ரோகிராம் வந்து டெர்மினேட் ஆகாம கன்டின்யூ பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது தான் எக்செப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ ஆம் இது வந்து ப்ரீடிஃபைன்ட் எக்செப்ஷன்னா ஆரக்கிள் குடுத்த எக்செப்ஷன் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். ஆரக்கிள் குடுக்கலைன்னா, நம்ம வந்து ஆ ஆ நம்ம யூசர் டிஃபைன்ட் எக்செப்ஷன் கிரியேட் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். இல்லாட்டி வென் அதர்ஸ் யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த எக்செப்ஷன் பார்த்துருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து ரேஸ் அப்ளிகேஷன் எரர். அப்ளிகேஷன் எரர் வந்து நம்ம எரர் நம்பரும் ஆரக்கிள் இல்லாம நம்ம குடுக்குறத நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் எக்செப்ஷன் கான்செப்ட். மோஸ்ட்லி வந்து அ எஸ்கியூஎல்ல நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கமோ, பிஎல்எஸ்கியூஎல் வந்து ஜஸ்ட் ஒரு சில கான்செப்ட் ஆட் பண்றது தான். ஸோ எஸ்கியூஎல் தான் நம்மளுக்கு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். நீங்க பிஎல்எஸ்கியூஎல் வந்து ஜஸ்ட் வந்து அம் வேரியபிள்ஸ எப்படி ஹேண்டில் பண்றீங்க, அதுக்கப்புறம் வந்து ப்ரோகிராம் லாஜிக் எப்படி எழுதுறீங்க அவ்வளோதான். ஸோ கோர் வந்து நம்மளுக்கு வந்து எஸ்கியூஎல் தான். எஸ்கியூஎல்ல எப்படி எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கமோ, அத பொறுத்து தான் நம்ம பிஎல்எஸ்கியூஎல்ல கோடு ஈஸியா எழுத முடியும். ஸோ மோஸ்ட்லி நீங்க வந்து இங்க வந்து ஜஸ்ட் வேலிடேட் பண்றீங்க அவ்வளோதான். பிசினஸ் ரூல இம்ப்ளிமெண்ட் பண்ணி. சரிங்களா? ஸோ நாளைக்கு ரேஸ் அப்ளிகேஷன் எரர் பத்தி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க் யூ. புரிஞ்சுச்சா எக்செப்ஷன்? புரிஞ்சுண்ணா. சரி. ஓகே. வேற எதுவும் டவுட் இருக்கா? இல்லண்ணா.